अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே சிறந்த நாள் ஜுமாவினுடைய நாள் என்று இறைவனின் இறுதி தூதுவராம் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்டதொரு சிறப்புக்குரிய நாளில் படைத்த இறைவனால் மனிதர்களுக்காக வகுத்தளிக்கப்பட்ட இந்த இனிய இஸ்லாமிய மார்க்கத்தினை அதனினுடைய தூய்மை மனம் மாறாமல் அறிந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொண்ட அந்த சத்திய மார்க்கத்தினை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று குழுமியிருக்கிறோம். சத்தியத்தை கேட்டுணர்ந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற நல்லதொரு பாக்கியத்தினை குழுமியிருக்கின்ற அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த இந்திய தேசம் என்பது உலக அரங்கிலேயே ஒரு பெண்ணம்பெரிய ஜனநாயக தேசம். இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை இலக்கணம் என்றெல்லாம் சொல்லுவதாக இருந்தால், பல மதத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு மொழியையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடிய மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தேசம்தான் இந்த இந்திய தேசம். உலகத்தில் வளர்ந்த நாடுகள், வளரக்கூடிய நாடுகள் என்றெல்லாம் பட்டியல் வாசிப்பார்கள். அது எதுவாக இருந்தாலும் வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம்தான் நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த தேசத்தினுடைய சிறப்பு அம்சம். ஆனால் சமீப காலமாக எந்த சிறப்பை இந்த இந்திய தேசம் தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறதோ அதனையே கேள்விக்குறியாக்கக்கூடிய பல்வேறு காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதனையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதிலும் குறிப்பிட்டு சொல்லுவதாக இருந்தால், முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிராகவும் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரங்களை பறிக்கும் விதமாகவும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவதாக இருந்தால், முஸ்லீம்களையும் அவர்களினுடைய வாழ்க்கையையும் இந்த மண்ணிலிருந்து வேரோடு பிடுங்கி வீச வேண்டும் என்று பல்வேறு காரியங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதை நாம் பல வகைகளிலும் அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம், பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் அடிப்படையாக முதலில் ஒன்றை விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு கடவுளை வைத்திருக்கிறார்களோ அதுபோல ஒரு கடவுள் கொள்கையை நாம் வைத்திருக்கவில்லை. எல்லா மதத்தவர்களும் ஏதோ ஒரு கலாச்சாரத்தை தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்களே, அதே போல ஒரு கலாச்சாரத்தை நாம் கைகளில் வைத்திருக்கவில்லை. உலகத்தில் எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு கலாச்சாரத்தையும் வைத்து ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு கலாச்சாரத்தையும் கடவுள் கொள்கைகளையும் தான் நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நாம் என்னென்ன துன்பங்களை எல்லாம் எதிர்ப்புகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ இதைவிட பன்மடங்கு அல்லாஹ்வினுடைய தூதர்களும் அந்த தோழர்களும் அனுபவித்தார்கள். ஏன் அனுபவித்தார்கள்? அல்லாஹ்வினுடைய தூதர் என்றைக்கு அந்த மக்கள் மத்தியில் இந்த ஏகத்துவத்தை பிரகடனம் செய்தாரோ, அந்த பிரகடனம் செய்த நாள் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அதுவரை அவர்கள் எந்த கடவுள் கொள்கையெல்லாம் வைத்திருந்தார்களோ, இதுதான் புனிதமானது, இதனைத்தான் பின்பற்ற வேண்டும், காலம் காலமாக நாமும் நம்முடைய முன்னோர்களும் இதனைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், இதுதான் நமக்கு நிரந்தரமானது என்றெல்லாம் எதனை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அதை அத்தனைக்கும் எதிராக அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னார். நியாய உணர்வோடு சிந்தித்து பார்த்தால், எந்த ஒரு மனிதனினுடைய உள்ளமும் சடனா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவன் அதுவரைக்கும் எதன் மீது நம்பிக்கை வைத்திருந்தானோ அதற்கு நேர் எதிர்மறையாக சொல்லும் பொழுது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுபோலத்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களும் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கும் இஸ்லாமும் நமக்கு அதையும் தான் கற்றுத்தருகிறது.
ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு தௌஹீதை பிரகடனம் செய்தும் கூட, ஒரு சின்னஞ்சிறிய பலகீனமான படையாக இருந்தாலும் கூட, ஒரு பெண்ணம்பெரிய சமுதாயத்தை எதிர்த்து தான் சொன்ன கருத்தில் நிலைத்து நின்று ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இன்றைக்கும் வரலாறுகளில் படிக்க முடிகிறது, அதுபோன்ற ஒரு வெற்றியை அல்லாஹ்வினுடைய தூதர் அனுபவித்த அவர்களினுடைய தோழர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அதுபோன்ற ஒரு வெற்றியை எந்த சமுதாயமும் இதற்கு முன்னால் அனுபவித்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் மாறியது என்றால், எதிர்ப்பாளர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள் என்றால், எந்த எதிர்ப்புமே இல்லாமல் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பேச முடிந்தது என்றால் அது எப்படி சாத்தியமானது? எங்கோ ஒரு அரேபிய தீபகற்பத்தில் ஒரு சின்னஞ்சிறிய குழுவாக இருந்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி பல கோடி இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு அடித்தளம் அமைத்தது எது? இதனை சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன் சிந்திக்க வேண்டும் தெரியுமா? நாம் எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், நம்மை ஒருவன் எதிர்க்கிறான், நம்முடைய கருத்துக்களை ஒருவன் எதிர்க்கிறான், நாம் கொண்ட கருத்துக்களின் காரணமாக நம்மை வாழவே விடக்கூடாது என்று நினைக்கிறான் என்றால் நேரடியாக அவனுக்கு முன்னால் நின்று போராடினால் வெற்றி பெற்று விடலாம், அல்லது போர் செய்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்லாம் நிறைய நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் அது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் எத்தனையோ போர்களை செய்தார்கள். தவிர்க்க முடியாத காரணங்களினால் மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் போர் செய்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை தாண்டி எதிரிகளை வென்றெடுத்தார்கள் என்றால், குறைந்தபட்சம் இஸ்லாமியர்களின் மீது அவர்களுக்கு இருந்த பார்வை மாறியது என்றால் எதனை வைத்து செய்தார்கள்? என்ன ஒரு ஃபார்முலாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட இடைவிடாமல் செய்ததின் காரணத்தினால் இந்த இஸ்லாம் என்பது சிறிய விதையிலிருந்து இன்றைக்கு பெண்ணும் பெரிய சமுதாயமாக மாறியிருக்கிறது என்பதனை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, அந்த நபித்தோழர்களும் சரி, இடைவிடாமல் தங்களுடைய கைகளில் வைத்திருந்த ஒரு ஃபார்முலா, ஒரு காரியம், இதில் இருந்து செய்கிறதுல அவங்க தடம் மாறவே இல்லை. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதனை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்வதாக இருந்தால் எதை செய்தார்கள் தெரியுமா? அதுதான் அழைப்பு பணி. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய காரியம் இருக்கிறதா இல்லையா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, நபித்தோழர்களும் சரி செய்து கொண்டே இருந்தார்கள். அது செய்ததினுடைய விளைவுதான் ஒரு சின்னஞ்சிறிய விதையிலிருந்து இன்றைக்கு இஸ்லாம் இத்துணை தூரம் பல்கி பெருகி இருக்கிறது. கடந்த சில நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய கரங்களிலிருந்து விட்ட காரியமும் இதுதான். இந்த அழைப்பு பணி, இஸ்லாத்தை எத்தி வைப்பது, இந்த செய்திகளை எல்லாம் சொல்லும் பொழுது பொதுவாக எல்லா மனிதர்களினுடைய உள்ளங்களில் வரக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் என்ன? அதைத்தான் ஜமாத்துகள் செய்கிறார்கள், அதைத்தான் பேச்சாளர்கள் செய்கிறார்கள், அதைத்தான் பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக இதனை நாம கேள்விப்படுறது இது போன்ற ஜும்மா மேடைகளில் அல்லது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சமுதாய ஊடகங்களில் ஏதாவது ஒரு செய்தி வந்தால், ஒரு பயான் வந்தால், ஒரு சின்னஞ்சிறிய ஷாட் வந்தால் அதோடு பார்த்து இதுதான் அழைப்பு பணி என்று எல்லாம் நாம் நினைத்து கொள்ளுகிறோம். அந்த அழைப்பு பணிங்கிறது இஸ்லாத்தை எடுத்து பயான் செய்வது, மைக்கை போட்டு மேடையை போட்டு மணிக்கணக்கில் நின்று பேசுவது, அல்லது மாற்று சமுதாயத்தவர்களை எல்லாம் அழைத்து வைத்து அவர்களுக்கு ஒரு விருந்து வைத்து அவங்க ஏதாவது ஒரு 4 கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கு பதில், அதெல்லாம் ஒரு வழிமுறை தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுவெல்லாம் தான் அழைப்பு பணி என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். நீண்ட நெடிய உரைகள் நிகழ்த்துவது அழைப்பு பணி, வெளியே போய் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நின்று நாம நம்முடைய புத்தகங்களை இலவசமாக கொடுத்தால் இதுதான் அழைப்பு பணி. முன்னர் சொன்னது போல இதெல்லாம் ஒரு வழிமுறை மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த புத்தகமும் இருக்கலையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது போன்ற எந்த மேடைகளும் இருக்கலையே. நாம் இன்றைக்கு எதையெல்லாம் அழைப்பு பணி என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம், அதனை அவர்கள் செய்வார்கள், அதனை இவர்கள் செய்வார்கள், அவர்கள் எல்லாம் செய்வதற்குத்தான் அது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதெல்லாம் இல்லையே. அப்புறம் எப்படி அல்லாஹ்வினுடைய தூதர் செய்தார்கள்? திரும்ப திரும்ப கிடைக்கும் இடங்களிலெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அது எந்த சபையா இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கக்கூடியவர் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு வாய்ப்புன்னு கிடைத்தா, சொல்லக்கூடிய ஒரு தருணம் என்று நினைத்தால் அந்த நேரத்தில் அதற்காக தயங்கியதே இல்லை, உடனே எடுத்து சொல்லுவார்கள்.
அந்த அழைப்பு பணி செய்வதனால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர்கள் ஏராளமான இடங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். யமன் தேசத்திற்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை ஆளுநராக அல்லாஹ்வினுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு ஆளுநர்னா என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர்கள் கிடையாது. இன்னைக்கு நிறைய சண்டை சச்சரவுகள் ஆளுநர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கு நடக்குதில்லை, அது மாதிரி ஆளுநர்கள் கிடையாது. அன்றைக்கு இருந்த ஆளுநர்கள் என்று சொல்வதாக இருந்தால், ஒரு தேசத்திற்கு ஒரு ஆளுநர் அனுப்பப்படுகிறார் என்றால் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய அதிகாரம் அவரினுடைய கையில் தான். அப்படி அதிகாரத்தை மொத்தமாக கைகளில் பிடித்து ஒரு ஆளுநரை நியமித்து அல்லாஹ்வினுடைய தூதர் அனுப்புகிறார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புன அந்த ஆளுநர்கிட்ட என்ன சொல்லி இருக்கணும்? போனோன்னு வரி விதிச்சிருங்க. நம்மளுடைய அரசாங்கம் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் காசு தான். காசை வசூல் பண்ற வழியை பாருங்க. இன்னைக்கு அதான சொல்றாங்க. அதற்கு பிறகு மொத்த அதிகாரமும் நம்ம கிட்ட வந்துருச்சு. இஸ்லாத்தை பரப்புங்க, எல்லாரையும் கட்டாயமாக இஸ்லாத்திற்கு மதம் மாற்றம் செய்யுங்க. நாம இன்னைக்கு அப்படித்தான் செய்யறோம்னு நினைச்சு வச்சிருக்காங்க எல்லாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து வால்முனையில் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுநராக போகக்கூடிய முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் என்ன எடுத்து சொன்னார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை எத்தி வையுங்கள். அந்த மக்கள் அறியாமையில் இருப்பார்கள், அவங்களுக்கு தெரியாது. நாம் என்ன கொள்கை சொல்கிறோம் அவர்களுக்கு தெரியல. இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் பிரதானமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார் என்றால் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொல்லணும்? ஏன்னா போகக்கூடிய தேசம் ஒரு புதிய தேசம். அங்க வேற வேற கடவுள் கொள்கைகள் இருக்கும், வேற வேற கலாச்சாரத்தை வச்சிருப்பாங்க. அவர்களினுடைய வழிபாட்டு முறைகள் வேறு, வாழ்க்கை முறைகள் வேறு. திடீர்னு இங்கிருந்து போவார்கள் இஸ்லாமியர்கள். அதுவரை செய்து கொண்டிருந்த கடவுள் கொள்கை எல்லாம் தவறு, இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த மக்கள் உடனே ஏற்றுக்கொள்வார்களா? இதுவரை நீங்கள் செய்திருந்த எல்லா காரியங்களும் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, இது ஹலால், இது ஹராம், இப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்க கூடாது, இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை எல்லாம் போன உடனே அந்த மக்கள் மீது ஆட்சி இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் திணித்தால் அந்த மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த ஆட்சியின் கீழ் கட்டுப்படுவார்களா அல்லது கிளர்ச்சியாளர்களாக மாறுவார்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால முதல்ல இஸ்லாத்தை எடுத்து வையுங்கள், இஸ்லாத்தினுடைய செய்திகளை எடுத்து சொல்லுங்கள். அந்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எந்த கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், எதனால் இதனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சிரமங்கள் வந்தாலும் ஏன் இந்த ஈமானை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று எப்போ அந்த மக்களுக்கு தெரிகிறதோ அல்லாஹ் நாடினால் அவர்கள் தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்வார்கள், அல்லது குறைந்தபட்சம் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வார்கள். அந்த இடத்துல எதிர்ப்பு இல்லாமல் போகிவிடும். அதன் பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஆட்சி என்பது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எந்த கிளர்ச்சியும் இல்லாமல் அழகா செய்ய முடியும். அதனால்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் அறிவுறுத்தி அனுப்புகிறார், முதல்ல இஸ்லாத்தை எத்தி வைங்க. நம்முடைய உள்ளங்களில் வைத்துக் கொண்டால், நம்முடைய பள்ளிவாசல்களினுடைய சிவர்களில் பூட்டி வைத்துக் கொண்டால் இஸ்லாம் வெளியே போகுமா? இதனை எதிர்க்கக்கூடியவர்கள் ஏன் எதிர்க்கிறேன் என்று கூட தெரியாமல் எதிர்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுதானே நிதர்சனம். என்றைக்கு நாம் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய காரியங்களில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் வெற்றி பெற முடியும். நினைத்துக் கொள்ளாதீர்கள், மார்க்க பணி, அழைப்பு பணினா நிறைய படிக்கணும், ஆலிம் படிக்கணும், குர்ஆனை படிக்கணும், எல்லா செய்திகளும் நமக்கு தெரிந்திருக்கணும், நீண்ட நெடிய பயான்கள் நடத்துவதற்கான வழிமுறைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்கான அப்படியெல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஏராளமான செய்திகள் நமக்கு தெரியுமா இல்லையா? அதுல ஒரு செய்தி, ஒட்டுமொத்த நம்முடைய வணக்க வழிபாடுகளை, இஸ்லாமிய கோட்பாடுகளை நாம எதனையெல்லாம் ஈமான் என்று நம்பி ஈமான் வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதற்கெல்லாம் அடித்தளம் விடக்கூடிய ஒரு செய்தி, நிறைய நாம் கேள்விப்பட்ட செய்தி என்ன? எண்ணங்களை பொறுத்துத்தான் செயல்கள் அமைகிறது. இதுதானே? நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும், நாம செய்யக்கூடிய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படணும், நாம செய்யக்கூடிய எந்த மார்க்க பணியாக இருந்தாலும் அல்லாஹ்விட்ட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதனுடைய முழுமையான பலாபலன்களை மறுமை நாளில் நாம் அனுபவித்து அதனூடாக நாம் சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அச்சாரமிடக்கூடிய செய்தி என்ன? அடிப்படை செய்தி என்ன? நம்முடைய உள்ளங்களை பொறுத்துத்தான் நம்முடைய இபாதத்துகள், அதற்குத்தான் கூலி வழங்கப்படும். எவ்வளவு பெரிய செய்தி இது! மறுமை நாளினுடைய வெற்றியையே தீர்மானிக்கக்கூடிய செய்தி தானே.
ஒரே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இந்த ஹதீஸை சொல்லுவதற்கு, இந்த செய்தியை மக்களிடத்தில் எத்தி வைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? இந்த ஒரு ஹதீஸை மக்களிடத்தில் சொல்லி உங்களுடைய மறுமை வாழ்க்கையே, உங்களுடைய எல்லா இபாதத்துகளையுமே தீர்மானிப்பது இதனை வைத்துதான் என்று அந்த மக்களிடத்தில் சொல்லியிருப்பார்ல. எண்ணங்களை பொறுத்துத்தான் செயல்கள் அமையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்திருக்குமா? ஒரு 3 நிமிடம் எடுத்திருக்குமா? இதுதான் அழைப்பு பணி. நாம ஒவ்வொருவருமே இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதராக இருக்கிறோம், ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்தில் நம்முடைய இருப்பு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்முடைய நண்பர்களை சந்திக்கிறோம், அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நாம நம்முடைய நோக்கம் மதமாற்றம் கிடையாது. நம் மீது திரும்ப திரும்ப சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டை மதமாற்றம் செய்கிறோம் என்று அதை சொல்லல. ஏன்னா நாம் நினைத்தாலும், நாம் முயற்சி செய்தாலும், பல லட்சங்கள் செலவு செய்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலும் நாம் ஒரு மனிதனை மதமாற்றம் செய்யவே முடியாது. அதுவும் இஸ்லாத்தில். வேற வேற இடங்களில் யாராவது செய்வதாக இருக்கலாம், நடக்கலாம், அதெல்லாம் தனி கதை. ஏன்னா இஸ்லாமிய கொள்கைகளை எவர் ஒருவர் புரிந்து கொள்ளுகிறார்களோ, எவர் ஒருவர் ஈமான் கொள்ளுகிறாரோ அவரால் மாத்திரம்தான் இஸ்லாத்துக்கு வர முடியும். இல்லைன்னா பேரை மாத்திக்கலாம், நானும் இஸ்லாத்தில் இணைந்து கொள்ளுகிறேன் என்று இணைச்சுக்கலாம், ஆனால் அவர் முஸ்லீமாக முடியாதுல்ல. அவரை முஸ்லீமாக அங்கீகரிப்பதும் அவர் முஸ்லீமாக மாறுவதும் யார் கையில் இருக்கிறது? அல்லாஹ் கைகளில் இருக்கிறது, நம்முடைய கைகளில் இல்லை. நம்முடைய வேலை என்ன? எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், எந்த இடமாக இருந்தாலும். ஒரு நபரை பார்க்கிறீர்களா? உங்களுடைய நண்பராக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், ஏதோ பேச்சு அளவிற்கு கூட நண்பராக இருக்கலாம். ஒரு தப்பான உணவை சாப்பிட்றாரு, நமக்கு அது ஹராமா இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க, இதை பாய்மாருக்கு சாப்பிட மாட்டாங்க, ஹராம். அவங்க நினைச்சுக்கிறாங்க இது நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கு, அதனால நம்ம சாப்பிட மாட்டோம். மார்க்கம் சொல்லி இருக்கு, உண்மைதான். ஆனால் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறோம்? இன்றைக்கு அறிவியல் பூர்வமான செய்திகளை நம்மால் சொல்ல முடியும், எடுத்து சொல்லுங்க. இப்படித்தான் கிடைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து சொல்லுவது, கிடைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நம்முடைய மார்க்கத்தை நிரூபிப்பது தான் நமக்கு வெற்றியை தரும். நீங்கள் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள், எந்த சபையாக இருந்தாலும், எந்த ஒரு பயான் நிகழ்வுகளாக இருந்தாலும், அழைப்பு பணியை பற்றி செய்திகள் சொன்னால் இந்த நிகழ்வை பேச்சாளர்கள் சொல்லாமலே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதை திரும்ப உங்களுடைய மனதில் அசை போட்டு பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சபை தெரியுமா? ஒரு மன்னர், அந்த மன்னரினுடைய சபை, அந்த சபையில் 2 தரப்புகள் நிற்கிறார்கள். நேருக்கு நேர் மோதிய சபைன்னு சொன்னா அதுதான் சொல்லணும். எங்கே? ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தினை பின்பற்றுவதற்கு ஒரு கடுமையான சூழ்நிலை உருவாகிறது. இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹிஜ்ரத்திற்கு அபிசீனியாவிற்கு போவதற்கு ஒரு அனுமதியை தருகிறார்கள். ஒரு குழு மக்காவிலிருந்து தப்பித்து அபிசீனியாவிற்கு போயிடுறாங்க. அங்க போய் தஞ்சமடைந்து விடுகிறார்கள். அன்றைக்கு காலகட்டத்தில் அந்த அபிசீனியாவினுடைய மன்னராக இருந்தவர் தான் நஜாசி மன்னர். அந்த நஜாசி மன்னரை பற்றி ஓரளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், கொஞ்சம் நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. எல்லா மக்களும் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம், ஒரு 83 பேர், ஒரு 100 பேர் கிட்ட அந்த ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிடுறாங்க. அந்த ஹிஜ்ரத் பண்ணி போனதுக்கு பிறகுதான் அந்த தகவல் உள்ளூர்ல இருக்க மக்காவுக்கு தெரியுது, அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு, அந்த தலைவர்களுக்கெல்லாம் தெரியுது. அவங்களால் அதை பொறுத்துக்க முடியல. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அங்கே அவ்வளோ பிரச்சனைகளும் அத்தனை சஹாபிகளும் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். திடீர்னு ஒரு குரூப் மட்டும் தப்பிச்சு போய் வேற ஒரு ஊர்ல சந்தோஷமா இருக்கிறத அவங்களால பொறுத்துக்க முடியல, அது ஜீரணிச்சுக்க முடியல. உடனே 2 நபர்களை அழைக்கிறார்கள். அதுல அம்ரு இப்னு ஆஸ் அவங்கள வந்து தலைவரா போடுறாங்க. நேர் அபிசீனியாவுக்கு போங்க, அந்த மன்னரை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் கொஞ்சம் பரிசு பொருட்கள், கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து அவங்களை எல்லாம் சரி பண்ணுங்க, எல்லாம் பண்ணி பேசி இங்கிருந்து தப்பிச்சு போன அந்த கூட்டத்தை திரும்பி பிடிச்சிட்டு வாங்க, நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். உடனே அனுப்புகிறார்கள். 2 நபர்கள் கொஞ்சம் பரிசு பொருட்கள், பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கிருந்து அபிசீனியாவிற்கு போகிறார்கள். போன உடனே மன்னரை சந்திக்கல, அங்கே சுத்தி இருந்த அமைச்சர்களை எல்லாம் தனித்தனியாக போய் சந்திக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அவங்கள இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் இங்கே வந்துட்டாங்க, அவங்களை திருப்பி நாங்கள் கூப்பிட்டு போகணும், அதற்காக நீங்கள் மன்னரிடத்தில் பேசுங்கள், உடனே அவர்களை வெளியேற்றுவதற்கான ஆணையை மன்னரிடத்தில் வெளியிடுறதுக்காக சொல்லுங்க என்றெல்லாம் பேசப்படுகிறது. அதன் பின்னால் அமைச்சரவை கூடுகிறது. அந்த மன்னர் ஒரு கிறிஸ்துவ மன்னர், அவர் இஸ்லாமியர் கிடையாது, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரும் கிடையாது. அந்த நேரத்தில் அவர் ஒரு கிறிஸ்துவ மன்னர். சபை கூடுகிறது.
அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் முதல் நாளே லஞ்சம் வாங்கியாச்சு. இந்த மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகளும் வந்து விடுகிறார்கள். வந்துட்டு மன்னர் இடத்தில் முறையிடுகிறார்கள். இப்படி எங்கள் ஊரில் இருந்து ஒரு குரூப் இங்கே தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்க என்ன செய்தார்கள் தெரியுமா? உள்ளூரில் ஊர்பட்ட கலவரத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. சகோதரர்களுக்கு மத்தியில் பிளவு, தாய் தந்தை மக்களுக்கு மத்தியில் பிளவு, இப்படி இதுவரை நாங்கள் வணங்கி கொண்டிருந்த பாரம்பரியமாக செய்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் தவறு அப்படின்னு நிறைய சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்கிட்டு வந்துட்டாங்க. நேற்று வரைக்கும் எங்க கூடயே இருந்தார், எங்க கூடயே சாப்பிட்டாரு, எங்க கூடயே தூங்கினார், எங்களை போன்றே திருமணம் செய்தார், எங்களை போன்றே பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். திடீரென்று தன்னை இறை தூதர் என்கிறார். அதுவரை நாங்கள் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையுமே தவறு என்கிறார். இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில மக்காவை உருவாக்கிட்டு அங்கிருந்து தப்பித்து அதே வேலைகளை இங்கேயும் வந்து செய்வதற்கு, இங்கேயும் சண்டைகளை உண்டு பண்ணுவதற்கு, இங்கேயும் கலகம் உண்டு பண்ணுவதற்கு அந்த மக்கள் இங்கே வந்து விட்டார்கள். அவர்களை எங்களோடு அனுப்புங்கள். உடனே மன்னர் திரும்பி கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்க்கிறார் ஆலோசனை கேட்பதற்காக. அந்த அமைச்சர்கள் தான் நேத்தே வாங்கியாச்சே. உடனே சொல்லுகிறார்கள், ஆமாம் மன்னா, பார்த்தா அப்படிதான் தெரியுது, அது அவங்க நாட்டுடைய பிரச்சனை, அவர்களெல்லாம் அரசியல் குற்றவாளிகள்னு நினைச்சு அவங்களை இவங்க கூட அனுப்பிடலாம், அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிட்டும், நாம ஏன் தலையிடணும், நாம ஏன் அவங்கள வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு கருத்து சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்ல, அவர் கொஞ்சம் நீதமான மன்னர்னு. அந்த நீதத்தை அவர் அந்த இடத்தில் நிரூபிக்கிறார். நஜ்ஜாசி மன்னர் சொல்லுகிறார், ஒரு தரப்பினுடைய வாதத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியாது, அந்த இன்னொரு தரப்பையும் வர சொல்லுங்க, அவங்களையும் வந்தா அவர்களிடத்திலும் விசாரித்து விட்டு என்னென்னு முடிவெடுக்கலாம் என்று சொன்னவுடன் இஸ்லாமியர்களினுடைய அந்த மக்களும் வருகிறார்கள். ஜாஃபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கூட்டத்திற்கு அந்த நேரத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டு அவர் ஒருவர் மட்டும் மன்னரிடத்தில் பேசட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மக்கள் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே இஸ்லாமியர்கள் சபைக்குள் நுழைந்த உடனே இவர் அம்ர் இப்னு ஆஸ் சொல்றார், பார்த்தீங்களா, ஜாஃபிர் ரலியல்லாஹு உள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு நுழைகிறாங்க. உடனே இவர் மன்னர்கிட்ட சொன்னார், பார்க்குறீங்களா, இந்த சபைக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, இந்த சபையில் யார் வந்தாலும் மன்னரை வணங்கி விட்டுட்டு தான் வரணும், மன்னருக்கு வணக்கம் சொல்லணும். அன்றைக்கு ஒரு முறை இருந்தது தலை வணங்கி வணக்கம் சொல்கிறது, அதுபோல் வணக்கம் சொல்லி தான் வரணும். ஆனால் இவங்க அதை சொல்லலை. பார்த்தீங்களா, இப்படித்தான் செய்கிறாங்க, இப்படித்தான் எங்களுடைய நாட்டிலும் பிரச்சனை. உடனே மன்னர் கேட்கிறார், சபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, இந்த சபையில் செய்ய வேண்டிய மரியாதை என்று நாங்கள் வைத்திருக்கோம், ஏன் அதை நீங்கள் பின்பற்றல? உடனே ஜாஃபிர் ரலியல்லாஹு அவர்கள், இதுதான் அழைப்பு பணிங்கிறது. எந்த சபை கிடைத்தாலும், அது எந்த இடமாக இருந்தாலும், முன்னால் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், அந்த இடத்துல நம்முடைய செய்தியை, மார்க்கம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறதோ அந்த செய்தியை எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னதினுடைய இறுதி விளைவை கூட கேளுங்க. ஜாஃபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்கக்கூடாது, வேற யாருக்கும் வணக்கத்தை செலுத்தக்கூடாது, அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் வணக்கத்தை செலுத்தணும். ஆனால் மனிதர்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும், அவர்களினுடைய நன்மையை நாடணும். அதனால்தான் எங்களுடைய இறை தூதர் அவர்கள் முகமனை கற்று தந்திருக்கிறார்கள், அந்த முகமனை நான் உங்களுக்காக சொன்னேன் அப்படிங்கிறார். அங்கே அப்படியே விவாதம் ஆரம்பிக்கிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள், மக்கத்து காஃபிர்கள் இவங்க இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க, நீண்ட நெடிய பட்டியல். அந்த மன்னர் முன்னாடி எல்லா குற்றச்சாட்டுகளையும் எடுத்து வைக்கிறார்கள். அதுக்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், ஆமாம், இவங்க சொல்ற எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்னால், இஸ்லாமியர்கள் ஆவதற்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? சுருங்க சொன்னால் மனிதர்களினுடைய உருவத்தில் மிருகங்களைப் போலத்தான் வாழ்ந்தோம். குலத்தினுடைய பெருமை, எங்களுக்கு நாங்களே எங்களுடைய குலம்தான் பெரியது என்று பெயரை வைத்துக்கொண்டு நூற்றாண்டுகளாக அதற்காக சண்டைகளை போட்டுக் கொண்டிருந்தோம், கொலைகளை செய்து கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்தோம், மது அருந்தினோம், அடுத்தவர்களினுடைய சொத்துக்களை சூறையாடினோம். எல்லாம் சொல்றதாக இருந்தால் மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு மாற்றம் வந்தது. நஜாசி மன்னர் கேட்கிறார், உங்கள்கிட்ட ஒரு மனிதர் வந்தாராம், அவர் தன்னை இறை தூதர் என்று சொல்லுகிறாராம். ஆமா, வந்தார், இறை தூதர் என்று சொல்லுகிறார், எங்களுக்கு எல்லா நல்லவைகளையும் கற்றுத் தருகிறார், எது ஹலால் எது ஹராம், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்து கொண்டிருந்த நாங்கள் இன்றைக்கு பெண் குழந்தைகளை படைத்த இறைவனே எங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறான் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் என்று இஸ்லாத்தினுடைய செய்திகளை அந்த சபையில் அந்த மன்னர் முன்னால் எடுத்து சொல்லுகிறார். கற்பனை பண்ணி பாருங்க, முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவர் நம்முடைய நண்பரோ, நமக்கு தெரிந்தவரோ,
அல்லது நம்ம சொல்றதையெல்லாம் எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல. அவர் ஒரு மன்னர். அதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவதாக இருந்தால் அவர் ஒரு கிறிஸ்துவ மன்னர். இவர் சொல்றதையெல்லாம் அவர் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உடனே ஒரு முடிவு எடுத்திருந்தால், ஒரு நிமிடத்தில் அந்த சபையினுடைய போக்கு மாறி இருந்தால், அந்த முஸ்லிம் குழுவை எடுத்து சிறையில் அடைத்திருக்கலாம், தலையை எடுத்திருக்கலாம், கொலை செய்திருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம். என்ன நடக்குங்கிறதும் ஜாஃபர் அலியல்லாஹ்க்கு தெரியாது. நமக்கு வரலாறு படிக்கக்கூடியவர்களுக்கு முன்னாடி 4 வரி படிப்போம், பின்னாடி 4 வரி படிப்போம், என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த சபையில் நின்று அந்த சபையில் பேசக்கூடியவர்களுக்கு இதனுடைய முடிவு, இறுதி முடிவு எப்படி போகணும் தெரியாது. இறுதி முடிவு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நாம நம்முடைய செய்தியை எடுத்து சொல்வோம் என்று எவ்வளவு உறுதியாக அந்த ஜாஃபர் அலியல்லாஹ் அவர்கள் அந்த இடத்தில் பேசியிருப்பார்கள். அடுத்தது என்ன கேள்வி கேட்கப்படுகிறது தெரியுமா? இந்த மக்கத்து காஃபிர்கள் எதை கேட்க சொல்றாங்க தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவர் கிறிஸ்துவ மன்னர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளினுடைய குமாரர்னு நினைச்சு அவரையே கடவுளாக நினைத்து அதற்காக வணக்க வழிபாடுகளை செலுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த இடத்துல மக்கத்து காஃபிர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் யாரை கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்காக உங்களுடைய வணக்க வழிபாடுகளை சென்று கொண்டிருக்கிறீர்களோ அவரினுடைய நிலைப்பாட்டை நீங்க இஸ்லாத்துல கேளுங்க, உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்னு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு அந்த மக்கத்து காஃபிர்கள் சொன்ன உடனே நஜாசி மன்னர் கேட்கிறார், ஈசாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நேருக்கு நேர் மோதக்கூடிய இந்த இடத்துல, இது மாதிரி இடத்துல நாமளே பல நேரங்களில் தடுமாறி இருக்கிறோமா இல்லையா? நாம ஏதாவது ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் ஒரு வணக்க வழிபாடை வைத்திருக்கிறார், கண்களுக்கு முன்னால் தெரிகிறது, அதை அவர் தவறாக செய்கிறார், இது ஒரு சரியான வணக்க வழிபாடு இல்லை, அந்த இடத்துல அவரை நாம் கண்டிக்க வேண்டாம், நீங்க செய்யறது சரியில்லை, நீங்க செய்யறது தவறு, இதுதான் சரி என்று எத்தனை சபைகளில் பேசியிருக்கிறோம், எத்தனை பேர் நண்பர்களிடத்தில் பேசியிருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்முடைய குடும்பத்தில் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு எல்லாரினுடைய குடும்பம், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய குடும்பம் 100% தௌஹீதில் ஏறி வந்து விட்டார்களா? நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் இன்னி தர்கா போறவங்க இருக்கத்தானே செய்றாங்க. தர்கா போறீங்களா? நாங்க வரமாட்டோம் சொல்லி விலகி செல்லக்கூடியவர்கள் தான் அதிகம். அங்கே ஏன் போகக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது என்று குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவினர்களிடத்தில் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர்? நேருக்கு நேர் மோதக்கூடிய கேள்வி வருகிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு நேரடியாக எந்த பதிலையும் சொல்லல. மரியம் என்ற அந்த 19வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் அழகாக அந்த திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். அந்த வசனத்தை அப்படியே ஓதிட்டு வந்த உடனே அதை கேட்கக்கூடிய மன்னரினுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் கொட்டுகிறது. உடனே அவர் சொல்லுகிறார், இதுதான் உண்மை. அல்லாஹ் எப்படி மாற்றத்தை கொடுக்குறான் பார்த்தீங்களா? அந்த கூட்டம், அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நஜாசி மன்னரை போய் சந்திப்பதற்கு முன்னால் வரை அவர் ஒரு கிறிஸ்துவ மன்னர் தான். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே போய் நின்று ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாங்களா? அல்லது 1 மணி நேரம் நடந்திருக்குமா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம்? அல்லது ஒரு 2 மணி நேரம்? ஒரு சில மணி நேரங்களில் ஒரு சபையே மாறுகிறது, ஒரு பெண்ணம்பெரிய மன்னரினுடைய உள்ளமே மாறுகிறது என்றால் எடுத்து சொல்லுவது நம்முடைய வேலை, மாற்றங்களை கொடுப்பது அல்லாஹ்வினுடைய வேலை. என்றைக்கு நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் ஒன்று காணாமல் போய் விடுவார்கள், இல்லை என்றால் இஸ்லாமியர்களாக மாறி இருப்பார்கள். நாம மதமாற்றமெல்லாம் செய்ய வேண்டாம், எடுத்து சொன்னால் மாத்திரம் போதுமானது. நம்முடைய எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்றால், எதிரிகளே இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படித்தானே மாத்தினாங்க. அல்லாஹ்வினுடைய தூதரின் காலத்தில் அப்படித்தானே நடந்தது. போர் செய்து கொலை செய்து மக்களை கொன்றொழித்தோன்னு அல்லாஹ்வினுடைய தூதர் வரல இல்லை. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறானே இல்லையா, வ யாமரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ ஊலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். மக்களின் நன்மையின் பக்கமும் தீமையை தடுப்பவர்களாகவும் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். யார் அப்படி செய்கிறார்களோ, யார் அந்த காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்களோ, யார் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதியாக அதை வைத்திருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், வ ஊலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த வெற்றியை சுவைக்க தயாராக்கி கொள்ள வேண்டும். அதன் பின்னால் அந்த நஜாசி மன்னர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் இஸ்லாமியராக மரணிக்கிறார். மரணித்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. அதனால் ரசூல்லா காயிப் ஜனாஸா தொழுதார்கள் என்றெல்லாம் செய்திகள் இருக்கிறது. ஒரு சபையில் எடுத்து பேசப்பட்ட இஸ்லாமிய செய்திகள், ஒரு சபையில் எடுத்து சொல்லப்பட்ட அழுத்தந்திருத்தமான வசனங்கள்
எப்படி ஒரு மன்னராட்சியை மாற்றுகிறது என்றால், நம்முடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நாம் சரியாக இந்த இஸ்லாத்தினை எடுத்து சொன்னால் மாத்திரம் போதுமானது. நம்முடைய செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஜும்மாக்கள் என்பது வேறு, வெவ்வேறு நிகழ்வுகள் என்பது வேறு. ஒவ்வொரு தனி மனிதனும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எந்த சபை கிடைத்தாலும், எந்த இடம் கிடைத்தாலும், கண்களுக்கு முன்னால் மார்க்கத்திற்கு எதிரான ஒரு காரியம் நடக்கும்போது நீங்கள் மார்க்க செய்தியை எடுத்து சொல்லி பாருங்கள். அதற்காக அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்பது மிகப்பெரிய வெகுமதி. 3வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாஸ். இந்த சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட், இவங்க ரொம்ப சிறந்த சமுதாயம். ஏன்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்கள், அதனை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சிறந்த சமுதாயத்தினுடைய பகுதியாக என்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் வெற்றி நிச்சயம். எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட என்ன அதிகாரமாக இருந்தாலும் இது எல்லாமே டெம்பரவரி தான். யாருகிட்டையுமே எந்த ஆட்சியும் எந்த அதிகாரமும் நிலைத்து நிற்கும். பல்லாண்டுகள் அவர்களினுடைய கைகளில் தான் இருக்கும். அந்த எதிர்ப்பிலேயே அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பே கிடையாது. அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி விடுவான். அல்லாஹ் நிலைமைகளை தலைகளாக புரட்டி விடுவான். எப்போ? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாம் பற்றி பிடித்து நாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லும் பொழுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயமாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளவும் செய்கிறோம், தெரிந்த செய்திகளை மறந்துவிடவும் செய்கிறோம். ஆனால் என்றைக்கு இதனை மறந்து இதனை அஜாக்கிரதையாக அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தை விடுகிறோமோ அன்றைக்கு சிறிதிலிருந்து பெரிது வரை எல்லா துன்பங்களையும் எல்லா தோல்விகளையும் நாம் சந்திக்க வேண்டியது வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திரும்ப திரும்ப அல்லாஹ்வினுடைய தூதரின் காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்களுக்கு நினைவுபடுத்தப்படுவது எதற்காக என்றால், இது ஏதோ கதை சொல்லணுங்கிறதுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு செய்தியை பகிரணுங்கிறதுக்காகவோ அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாம் இன்றைக்கு எதனை பயன்படுத்துகிறோமோ, இந்த சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய அறிவியல் சாதனங்களாக இருந்தாலும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு தகவலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறதே ரொம்ப கடினமான காரியங்கள். ஒரு கடிதத்தை நாமெல்லாம் இன்றைக்கி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. மக்காலேருந்து மதினாவுக்கு ஒரு செய்தி வரணும்னு வைங்களே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதி அதற்கு ஒரு ஒட்டகத்தையோ அல்லது ஒரு குதிரையோ பிடிச்சி அதில் பயணம் செய்யக்கூடியவரை ஏற்றி அந்த கடிதத்தை கொடுக்கணும். ஒரு கடிதத்தில் நீங்கள் எவ்வளோ செய்தி எழுத முடியும்? அது பல நாட்கள் பயணம் செய்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதற்கு அவர்கள் பதில் போடுவார்கள். ஒரு கடிதம் எழுதி அதற்கான பதிலை பெறணும்னா பல மாதங்கள் ஆகும். இங்கிருந்து போகக்கூடியவர் உயிரோடு போவாரா, அங்கேருந்து வரக்கூடியவர் உயிரோடு வருவாரனால எந்த நிச்சயமும் கிடையாது. அந்த பாலைவனத்தில் நடுவில் ஏதாவது ஒரு ஆச்சுன்னா அந்த கடிதமும் அதற்கான பதிலும் அங்கேயே நின்று போய்விடும். ஆனால் இன்றைக்கு அப்படியா? இன்றைக்கு அப்படிப்பட்ட சாதனங்களையா நாம் வைத்திருக்கிறோம். மின்னல் வேகத்தில் கண்களை மூடி திறப்பதற்குள் ஒரு செய்தியை நம்மால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது ரொம்ப சாதாரணமாக நாம் பயன்படுத்துவதனால இதனுடைய அருமை நமக்கு தெரிகிறதில்லை. ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மக்களினுடைய வாழ்க்கையையும் அந்த அவர்கள் அனுபவித்ததை காட்டிலும் நாம் எவ்வளவு வசதிகளை இன்னைக்கு அனுபவிக்கிறோங்கிறதை கற்பனை செய்து பார்த்தால், இன்றைக்கு நாம் கைகளில் வைத்திருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள், அந்த சமூக வலைத்தளங்கள், அதனுடைய தாக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனை பயன்படுத்துங்க. நீங்கள் பரவலாக பலருக்கும் போய் சொல்லணும், பலருக்கும் செய்யணும், அதெல்லாம் இல்லை. உங்களுடைய நண்பர்கள் வட்டம், உங்களுக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய குடும்பம் மார்க்க செய்திகளை எடுத்து சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அது ஒவ்வொரு மனிதரின் மீதும் கடமை. நாம் என்னைக்கு ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளுகிறோமோ உடனே அந்த செய்தியை எத்தி வைக்க பழகிக்கணும். என்னைக்கு இந்த காரியங்களை செய்கிறோமோ அன்றைக்கு எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய, எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய பலம் என்பது நமக்கு தன்னால் வந்துடும். ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கக்கூடிய பாடம் இதுதான். அதனை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். 2வது ஜும்மாவில் ஒரு வசூலுக்கான அறிவிப்பு. ஜிஎம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 9 வயது சிறுவன் அந்த சுடுதண்ணி பட்டு உடல் முழுவதும் வெந்த நிலையில் மிகவும் ஒரு சிரமமான சூழ்நிலையில் மருத்துவமனையில் வைத்து வைத்தியம் பார்க்கிறார்கள். அவர்களினுடைய மருத்துவ உதவிக்காகத்தான் வசூல் எடுக்கப்படுகிறது. அதிகம் உங்களுடைய பொருளாதாரங்களை வழங்குங்கள். அந்த குழந்தை சீக்கிரமாக ஷிஃபாவை பெறுவதற்காக துவாவும் செய்யுங்கள். வாகர்த்தமான நன்றிகள்.